ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ட்ராவல் வீடியோ தான். நான் ஒமானில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒமான் கேபிட்டல் மஸ்கட்லேருந்து நிஸ்வான்னா இது ஒரு டிஸ்ட்ரிக்கு. இது ஒரு NH தான். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு நேஷ்னல் ஹைவே. இந்த ஹைவேஸ் மோஸ்ட்டாக பெட்டராக இருக்கும். நல்லா ஒரு லாங் ரைடு போகிறதுக்கு ஒரு ஈஸியான ரோடு தான். பெருசாக டிராஃபிக் இருக்காது. இந்த கண்ட்ரியில் மோஸ்ட்டாக டூ வீலர்ஸு இல்லை. டூ வீலர்ஸு யூஸிங் இல்லை. எல்லாமே 4 வீலர்ஸ் தான். ஏன்னா சம்மரு கிளைமேட்டு நமக்கு ரொம்ப ஹாட் வெதர் இருக்கிறதுனால 2 வீலர்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. வெயில் எப்போவுமே காரில் போகும்போதும் நமக்கு ஏசி இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியாது. நல்லா அரௌண்ட் ஒரு 1200 கிலோமீட்டர் இது சிங்கிள் ஹைவே. நல்லா ரோட்ஸ் நல்லாயிருக்கும். 2 லேன், சில இடத்துல 2 லேன் இருக்கும், சில இடத்துல 3 லேன் ரோட்ஸ் இருக்கும். பட் எல்லா இடத்துலையும் மோஸ்ட்டாக இந்த டபுள் சைடு பார்த்திங்கன்னா இந்த ஹில்ஸு, மவுண்டைன்ஸ், இந்த மொத்த மலை பிரதேசம்தான் இருக்கும். எங்கேயுமே ஒரு நம்ம ஒரு செடி கூட பெருசாக பார்க்க முடியாது. நீங்கள் சைடில் பார்க்குற செடிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இந்த முள் செடிங்க அந்த மாதிரி தான். அது பெருசாக செடிங்க எதுவும் வராது இங்கே. ஏன்னா மண்ணாகவே இருக்காது. மொத்தமாக ஒரு ஆயில் மிக்ஸ்டு சேண்டாக தான் இருக்கும். அதனால் மோஸ்ட்டாக இங்கே செடிங்க, அந்த செடிக்கான வளர்ச்சிக்கான இதுவே கம்மி தான். சேண்டோட இது கம்மி. அதனால மோஸ்ட்டாக அங்கே செடிங்க கம்மின்றதுனால வெதரும் நல்லா ஹெவியாக ஹாட்டாக தான் இருக்கும். மார்னிங் டைமில் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு ஒரு மோஸ்ட்டாக ஜாலியாக இருக்கும். ட்ராவல் பண்ணும்போது இந்த ரோட்ஸ் அவ்வளோ அட்வென்ச்சராக இருக்கும். டபுள் சைடு இந்த மலைங்க நம்ம ஊரில் மாதிரி எங்கேனாலும் எக்ஸிட் ஆகிற மாதிரியெல்லாம் இல்லை. நமக்கு இங்கே எக்ஸிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எக்ஸிட் அப்படியே ரவுண்ட் அபவுட்டில் சுற்றி வர்ற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவ் ரோட்ஸ் தான். ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும். சேஃப்டி ரூல்ஸு பார்த்திங்கன்னா நான் இந்த ஒமானில் ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 2 இயர்ஸில் ஒரு ஆக்சிடெண்ட் கூட நான் லைவாக பார்த்ததில்லை. இந்த வெஹிக்கிள் ஆக்சிடெண்ட்ஸு, பெரிய பெரிய லாரி, எதுவுமே ஆக்சிடெண்ட்ஸு நான் பார்க்கல. ஆக்சிடெண்ட் ரேட்டு 0ன்னு தான் சொல்லணும். அவ்வளோ டிராஃபிக் ரூல்ஸு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. நல்லா ஒரு சிஸ்டமேட்டிக் ரூல்ஸு, பெனால்ட்டிஸ் கண்டிப்பாக ரூல்ஸ் மீறினா பெனால்ட்டிஸ் இருக்கும். இந்த ஹைவேஸ் எல்லாம் ஸ்பீட் லிமிட்டு தான் 120 ஸ்பீட் லிமிட்டு. எவ்ரி 2 கிலோமீட்டர்ஸ் நமக்கு ஸ்பீட் சென்சார்ஸ் இருக்கும். நம்ம ஸ்பீட் லிமிட் க்ராஸ் பண்ணால் கண்டிப்பாக அது ஃபைன் அடிச்சிடும். இந்த மாதிரி ரோட் ரூல்ஸு நல்லா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த விஷயத்தில் ஒமான் கவர்மெண்ட் கொஞ்சம் நம்ம கங்க்ராச்சுலேட் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி ட்ராவல் பண்ணுறதுக்கு மார்னிங் நாங்கள் கிளம்புனது ஒரு 6:30 அந்த மாதிரி கிளம்புனோம். 6:30 கிளம்பும் போதே இந்த அளவுக்கு ஒரு சன்லைட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். வெளியே அதோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். காரில் போகும்போது ஒன்றும் தெரியாது. நம்ம வெளியே கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் நின்றாலே ஒரு 6:30, 7 o'clock வெயிலே நம்மளால் தாங்க முடியாது. நாங்கள் ஒரு காலையில் 6 o'clock 6:30 கிளம்புனோம். இது ஒரு 230 hours ட்ராவல். 230 hours ட்ராவலுன்னா நமக்கு பார்த்திங்கன்னா அந்த பெருசாக ஸ்ட்ரெயின் ஆகாது. ஏன்னா ஒரே சிங்கிள் ரோடு, நம்ம ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். நம்ம ஒர்க்கிங் போகிறதுனால நமக்கு எதுவும் பெருசாக போர் அடிக்காது. ஆல்ரெடி போயிட்டுருக்க ரோடு தான், பழகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா டீசலு பெட்ரோல் இதெல்லாம் கொஞ்சம் சீப்புன்றதுனால மோஸ்ட்டாக இந்த ஊருக்கு சீப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு வேல்யூபிள் தான். அதனால மோஸ்ட்டாக நம்ம ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறோன்னா ஒரு
நம்ம ஒரு காசுக்கு ஒரு 3000 4000 ருபீஸ் பெட்ரோல் அந்த மாதிரி தான் இதாகும். இது இங்கே கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆகும். இங்கே இருக்கிறவங்களுக்கு அதுவே கம்மி அமௌண்ட்டாக ஃபீல் ஆகுது. டெய்லியும் அப் அண்ட் டவுன் போகிறதுக்கு நம்ம அவ்வளோ போடுற மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ ஒரு சைட் இன்ஸ்பெக்ஷன் போயிட்டுருக்கோம். நான் ஒரு எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ஒர்க்கில் தான் இருக்கேன். நாங்கள் ஒரு சைட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு ரிட்டன் வர்ற மாதிரி இருக்கும். போகிறது ஒரு 230 ஹவர்ஸு, ரிட்டன் வர்றது 230 ஹவர்ஸு. அங்கே ஒரு 2 ஹவர்ஸ் ஒர்க் இருக்குது, அவ்வளோதான். அதை பார்த்துட்டு அப்படியே திரும்பி வர்ற மாதிரி இருக்கும். இந்த ரோட்ஸில் மோஸ்ட்டாக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ட்ராவல் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்கும். ட்ரைவிங் பண்ணுறது பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு கண்டினியூஸ் ஸ்பீடு அழகாக மெயின்டைன் பண்ணி ஜாலியாக ஓட்டிகிட்டு போகலாம். ஒரு நியூ டிரைவர் கூட ஒரு ரூல்ஸ் கரெக்டாக தெரிஞ்சால் போதும், ஜாலியாக ஓட்டிகிட்டு போகலாம். பெருசாக ரிஸ்க் இருக்காது. யாருமே இங்கே வந்து சடன் பிரேக்கு, சடன் டைவர்ஷன், அந்த மாதிரி சடன் என்ட்ரி, சடன் எக்ஸிட் அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. ஒரு ப்ரொசீஜர் பிரகாரம் போவாங்க. ஒரு வெஹிக்கிள் டு வெஹிக்கிள்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. எல்லா விதத்துலேயும் நமக்கு பெருசாக நம்ம டிரைவிங் ப்ராப்பராக நம்ம ஓட்ட தெரிஞ்சால் போதும். ரொம்ப டஃப்னெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஜாலியாக இருக்கும். டிரைவிங் பண்ணுறது இங்கே மோஸ்ட்டாக ஒரு எல்லாருக்கும் ஒரு ஹாபின்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நான் இன்னொரு வீடியோவில் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இங்கே உள்ள இந்த ஓமானோட ஹிஸ்ட்ரி எல்லாமே மலை சந்தில் தான் ஊருங்களே. இதை பற்றி நான் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய். நான் வீடியோ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.